தமிழ்நாட்டில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலை முதல் சாரல் மழை பெய்த நிலையில் நாகர்கோவில், ஆசாரிப்பள்ளம், பார்வதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி சுற்றுவட்டாரத்தில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் சானார்பட்டி, விராலிப்பட்டி, கொசவப்பட்டி, வேளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் 1/2 மணி நேரமாக மழை பெய்ததால் குளிர்ச்சி நிலவியது. திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பாலகிருஷ்ணாபுரம், நாகல் நகர், தோமையார்புரம், பேகம்பூர், பூச்சிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பிற்பகலில் 1/2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சித்துராஜபுரம், வெம்பக்கோட்டை, கோணம்பட்டி, மீனம்பட்டி, திருத்தங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. இதனால் தீபாவளியை ஒட்டி இறுதிக்கட்ட பட்டாசு தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டன. இதேபோல தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், சாத்தான்குளம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் மழை தீவிரமடையும் என்று தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.